அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம மனிதர்கள் பல பேர்கிட்டக்க பலவிதமான அணுகுமுறைகளை பார்த்துருக்குறோம். சில பேர்கிட்டக்க நீங்கள் ஒரு 2 வார்த்தை தான் பேசுவீங்க, அவங்க பதிலுக்கு 20 வார்த்தை பேசுவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? சில பேர்கிட்டக்க நீங்கள் என்ன தான் விளக்கமாக பேசினா கூட அவங்க ஒரு 2 வார்த்தை 1 வார்த்தை சரிங்க, ஆமாங்க ஆமாங்க வரட்டுங்களா அப்படின்ட்டு போயிடுவாங்க. சில பேர் இதுக்கு நேரடியாக தலைகீழ இருப்பாங்க. நீங்கள் ஒரு 2 வார்த்தை தான் கேட்டிருப்பீங்க. ஒருத்தர் காலையில் ஒரு 8 மணி 8:30 மணி லேசாக தலை வலிக்கிற மாதிரி இருந்திருக்குது. அவர் அந்த இடத்துக்கு புதுசாக வந்திருக்கிறார், புதுசாக வீடு மாதிரி வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன். அவர் தலை வலிக்குது, என்ன இந்த பக்கம் ஏதாவது மருந்து கடை இருக்குதா அப்படின்னு வெளியில் நடந்து வந்து எதிர்த்தாப்பில் வாக்கிங் வரவற்ற இந்த பக்கம் ஃபார்மசி ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு விசாரிக்கிறார். அவர் உடனே என்னங்க ஃபார்மசி இருக்கான்னு கேட்டீங்க, நம்ம ஏரியாவில் 4 ஃபார்மசி இருக்குதுங்க, மருந்து கடை இருக்குங்க அப்படின்னா. அப்படியா, எங்கே இருக்குது சொல்லுங்கன்னு. அப்பா இப்படி தாங்க ஒரு தடவை எனக்கு வயிற்று வலி வந்துருச்சுங்க. நான் என்ன பண்ணேன், நேராக போய் இப்படி திரும்பினா அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு மருந்து கடை இருக்குது, அங்கே போனேன்னா திறக்கவே இல்லைங்க. அப்புறம் அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் உடனே அடுத்த தெருவை காமிச்சு அங்கே போங்க, அங்கே ஒரு ஃபார்மசி இருக்குன்னாரு. அந்தாலும் திறக்கவே இல்லைங்க, கடையை பூட்டியே கிடக்குது. கால நேரம் திறக்கலாம் இல்லை. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தலைவலி, அதே மாதிரி தானே எவ்வளோ பேருக்கு மருந்து தேவைப்படும், திறக்கவே இல்லைங்க. அப்புறம் இன்னொருத்தட்ட விசாரித்தேன், அவர் சரின்னு இன்னொரு இடத்த காமிச்சாருங்க, அங்கே போனால் அதுவும் திறக்கலைங்க. அப்புறம்தான் விசாரித்தா சொன்னாங்க, இந்த ஏரியாவில் இருக்கிற மருந்து கடையெல்லாம் 10:30 மணிக்கு மேலே தான் காலையில் திறப்பாங்கன்னு. நமக்கு தலைவலியே தேவலாம்னு இவருக்கு தோணி போச்சு. எங்கே இருக்குதுன்னு கேட்டது ஒரு தப்பா? அதுக்கா இப்படி இந்த முதல்லே சொல்லியிருக்கலாமே 10:30க்கு தான் திறப்பாங்க அப்படின்னு அவர் திரும்ப போயிட்டார். இப்போ ஏன் சில பேருக்கு அதுதான் வழக்கம். இப்போ என் தலைவலியில் நீ வேற ஏன் உசுரை வாங்குற அப்படின்னு அவர்கிட்ட கோவப்படக்கூடாது. அவருடைய இயல்பு அதுதான் அப்படின்னு விட்டுறணும். நீங்கள் சில பேர்கிட்ட விளக்கமாக விரிவாக அவங்க சொல்லுவாங்கன்னு நினைப்பீங்க. இல்லது நமக்கு அப்படி நிறைய தகவல்கள் தேவைப்படும். அவர் கழுத்தையே அறுத்தா கூட அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை நீங்கள் வாங்க முடியாது. டைப் கிளிப்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி அவர்கிட்ட இந்த விஷயத்தையே கறக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இப்போ சில விஷயங்களை இது இப்படித்தான் என்று நிராகரிப்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இது மாதிரி 2 வார்த்தைக்கு 200 வார்த்தை பேசுகிற ஆட்கள் மாதிரியே சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய பெரிய சங்கடங்களாகத்தான் வரும். அதை நிராகரிப்பதற்கும் விளக்குவதற்கும் அடையாளம் தெரிந்து கொண்டு நாம் விலக்கிக் கொள்வதற்கு நாம் தான் கற்க வேண்டும். ஒரு கொடோன்க, அதுக்குள்ளே மாலை வெளிச்சம் மங்குகிற நேரம் ஒரு பாம்பு ஒன்று அப்படி உள்ளே போயிடுச்சு. அந்த கொடோனில் கண்டாமுட்டா சாமான்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, பாம்பு வேகமாக போகிறப்போ அங்கே அறம் ஒன்று மரத்தை அறுப்பாங்களே, அந்த அறத்து மேலே இந்த அரவம் அப்படி உரசிக்கிட்டு போகுது. அப்படி உரசிக்கிட்டு போனப்போ அந்த அறம் லேசாக இது மேலே இடித்து அந்த பாம்பு மேலே அப்படி கீறிடுச்சு. அது உடனே இதை ஒரு மிருகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்ன நீ இது மாதிரி சீரிட்டியா அப்படின்னு அது அப்படியே சீறி உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு அதை ஒரு கடி கடிச்சுது. எதை? அறத்தை. இப்போ கடித்த உடனே இது வாயில் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அறத்தை கடித்தா என்ன ஆகும்? இரும்பு அறம் ஷார்ப்பாக இருக்குது, வாயில் ரத்தம் வர ஆரம்பிச்சு. நீ இப்போ எங்கே வந்து இடம் தெரியாமல் விளையாடுறன்னு நம்பால் சில பேர் சிலுத்துக்குவாங்களே, அது மாதிரி உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு உன்னை இறுக்கி முறுக்கிய நான் கொன்று விடுகிறேன் அப்படின்னு. எதை? அறத்தை கொல்றேன் அப்படின்னு. அந்த அறம் முழுவதும் இந்த பாம்பு தன்னை சுற்றி கொண்டது. அறம் முழுவதும் அரவத்தினுடைய உடம்பு சுற்றி முறுக்கி இருக்குகிற பொழுது அங்கங்கேயும் இதனுடைய உடம்பு வெட்டுப்பட்டு ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அது போயிடுச்சுன்னு ஒரு சின்ன கதை ஒன்று படித்தேன். இப்படித்தான் சில மனிதர்கள் உண்டு. அது அறமாக தான் இருக்கும். இது அறம், இது அறமற்ற செயல் அப்படின்னுலாம் அந்த அறத்துக்கு தெரியாது. வித்தியாசத்தை கவனிங்க. இது அறம், இது அறமற்ற செயல் அப்படின்னு அந்த அறத்திற்கு தெரியாது. அதனால் அது யார் என்னன்னு பார்க்காம நம்மை வெட்டுவதற்கு பார்க்கும், துண்டு போட பார்க்கும். நாம் தான் எச்சரிக்கையாக விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும். சில பேருடைய நேச்சர் அப்படித்தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த காலையில் 2 வார்த்தைக்கு 200 வார்த்தை சொன்னார், தப்பிச்சோம் பொழைச்சோன்னு எகிரி ஊச்சி ஓடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கணும். அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வரலாற்றில் நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம்.
அவர் ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்போ கூட்டத்தில் இருந்து பின்னால் இருந்து ஒரு சத்தம் வருது. உங்கள் அப்பா கழுத வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவர் தெரியுமா அப்படின்னு ஒரு சத்தம் ஒன்று வருது. அதாவது இவரை அவர் கேலி பண்ணுறாராம். இவர் எப்படிப்பட்ட பின்தங்கின பாரம்பரியத்தை சேர்ந்தவர், அப்படிப்பட்ட சூழலை சேர்ந்தவர் அப்படின்னு, கழுத வண்டி ஓட்டுறவர் அப்படின்னு கேலியாக சொல்கிறார். யார் என்ன ஏதுன்னு திரும்பி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அந்த சத்தம் வந்த திசை தான் தெரிகிறது. யார் என்னன்னு அடையாளம் காண முடியல. இவர் இதுக்காக ஒன்றும் பதறவே இல்லை. யாரை பார்த்து என்ன பேசுகிறா, உடனே 10 பேர் போய் அவனை பிடிச்சிட்டு வாங்க, அதெல்லாம் அவர் ஒன்றும் கவலையே படலைங்க. அவர் என்ன சொன்னார், சொன்னவர் யாருன்னு தெரியல, ஆனால் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப உண்மையானது தான். இப்போ கூட்டம் இவர் பக்கம் திரும்பி ஆச்சரியமாக பார்க்குது. அவர் சொன்ன விஷயம் உண்மைதான். சின்ன வயசில் எங்கள் அப்பா அப்படி தான் இருந்தார். கழுத வண்டி தான் வச்சுருந்தது எங்கள் வீட்டில் இருந்து, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த வண்டி உடஞ்சி போச்சு, மர வண்டி. அது கொஞ்சம் காலத்தில் அது உடஞ்சி போச்சு. அந்த கழுத பேரில் எனக்கு ரொம்ப பிரியம். ஆனால் அந்த கழுத வண்டி இல்லைன்னொடனே கழுதையும் விட்டாங்க. அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. நான் சின்ன வயசுலாம் ரொம்ப நாள் அதை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் தெரிஞ்சுது அந்த கழுதை இங்கே தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த கழுதையை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. அது நேரம் வந்தால் தேவலாம், பார்க்குற ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. கூட்டத்தில் அவ்வளவு ஆரவாரம், கைத்தட்டல், பாராட்டு. இப்போ பாருங்கள், அவர் நினச்சிருந்தா யார் என்னை பார்த்து நீ எப்படி பேசலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சில விஷயங்களை அலட்சியப்படுத்த வேண்டும், அதை அதற்குரிய இடத்திலே வைக்க வேண்டும். காரணம், சில கழுதைகள் அப்படித்தான் இருக்கும். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி நடை போடலாம். இல்லை என்றால் பாம்புக்கு பட்ட இரத்த காயம் மாதிரி தான் வாழ்க்கையிலும் சில சமயம் பட வேண்டியிருக்கும். கழுதைகளை அடையாளம் கண்டு தள்ளி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.